ஓம் கங் கணபதி நம ஓம் பம் பாராகி தேவி நம ஓம் ஸ்ரம் சரணபவரியும் ஆதித்யாய சோமாய முகலாய குரு சுக்ரசனம் பெற்ற ராகவே கேதுவே நம. நான் உங்கள் ஜோதிடர் ஆர் நந்தபத்மநாபன். அந்த நவகிரக பரிகாரங்களை பற்றி பார்க்குறோம். 1ஆம் தேதியில், 19ஆம் தேதியில், 28ஆம் தேதியில், 10ஆம் தேதியில் பிறந்தவங்க. கோதுமை மேலே 9 விளக்கை வச்சுட்டு, நெய் விளக்கு வச்சு ஒரு 3 சுற்றி வந்து காமிச்சிட்டு, எல்லா நவகிரகங்களுக்கும் காமிச்சிட்டு, அந்தந்த கிரகங்களுக்குரிய பூவை வைக்கணும். சூரியன்னா சிகப்பு, சந்திரன்னா வெள்ளை, அங்காரகன்னா சிகப்பு, புதன்னா பச்சை, குருன்னா மஞ்சள், சுக்கிரன் அப்படின்னா மல்லி, சனீஸ்வர பகவான்னா நீலம், ராகுனாக்கா சம்பங்கி மாதிரி வைக்கலாம், கேதுனாலும் எல்லா கலர் மிக்சடு பூ வைக்கலாம். இதை வச்சு அவங்கள வழிபாடு பண்ணும்போது சொல்லும்போது ஓம் ஸ்ரீ ஆதித்யாதி நமங்கிற ஓம் சூர்யாய நம சூரியனை போற்றி, சந்திரனை போற்றி, அங்கார பகவானை போற்றி, அங்கார போற்றி, புத பகவானை போற்றி, குரு பகவானை போற்றி, சுக்கிரனை போற்றி, சனீஸ்வரனை போற்றி, ராகுவை போற்றி, கேதுவை போற்றி. இது சொல்லலாம். இல்லை உங்களுக்கு தெரியணும். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜா குரு சுக்கிர சனி பெற்ற ராகுவே கேதுவே நம. 10 சுற்றணும். முடிஞ்சால் கோதுமையில் செஞ்ச பொருளை நீங்கள் கடையில் வாங்கிட்டு போகலாம், இல்லை வீட்டில் பண்ணிட்டு போயிட்டு ஒரு அர்ச்சனையை உங்கள் பேரில் பண்ணிவிட்டு மாதத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க போகிறோம். வாரம் போயிட்டு வாங்க, பண்ணிவிட்டு அதை கோதுமை பொருளை 4 பேர் விநியோகம் பண்ணணும். எப்போ பண்ணணும், எப்போ நான் சொல்லியிருக்கேன். அந்தந்த நாளில் 3 முறை வரும் அந்த ஓரைக்கட்டு. சூரியனுடைய ஓரை எப்போ வரும்? காலையில் 6லேருந்து 7, மத்தியானம் 1லேருந்து நைட்டு 8லேருந்து 9. அது 4 பேர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் நியூமராலஜி படி நல்லா டாப்பாக இருப்பீங்க. சூரியனுடைய அனுகிரகம் ஏற்படும். உங்கள் தந்தைக்கு ஆயுள் விருத்தி ஏற்படும். கண் பார்வை ப்ராப்ளம் வராது. எல்லோரும் சூரியனை வணங்குங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.